அதனால தான் சொன்னேன், இப்பொழுது ஒரு கருமுகம் இலங்கையில் மலையேற்றி கொட்டியது. அதே கருமுகம் இலங்கை மீது இப்பொழுது இருக்கிறது. அது இந்த இப்பொழுது உருவாக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை சம்பந்தமான, உலகளாவிய அசாதாரண சூழ்நிலை சம்பந்தமான ஒரு கருமுகம் இலங்கை மீது இருக்கிறது. இலங்கை அதை கையாளுவதற்கான முறைமையில் இலங்கை இல்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய இலங்கைக்கான முக்கியமான ஆபத்து. இதில் யாரை எந்த விதத்தில் இதில் எங்கு போனாலும் அதற்கான பாதிப்பு இருக்கிறது. ட்ரம்ப் ஒரு பெரும் எண்ணெய் பகுதியை கையகப்படுத்தி இருக்கிறார். அவர் விரும்பினால் எண்ணெயினுடைய விலையை தீர்மானிக்க முடியும். எண்ணெயுடைய விலை தீர்மானம் இப்பொழுது இவ்வளவு காலமும் ட்ரம்பினால் வந்தது வரி மட்டும்தான். வரி என்ற ரீதியில் எல்லாரையும் பாதித்து கொண்டு வந்தார். இப்பொழுது எல்லாருக்கும் தேவையான எண்ணெய் வளத்தினூடாக அவர் இதை எதிர்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால், நான் சொன்னேனே, உலகத்தில் அதிக எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட நாடுகளாக முதன்மை இடத்தில் இருப்பது வெனிசுலா தான். ஆனால் அந்த எண்ணெய் முழுமையாக வெளியே எடுக்கப்படவில்லை. ஆக அவர் இதை வைத்துக்கொண்டு பல விடயங்களை தீர்மானிக்கக்கூடிய தளத்தை நோக்கித்தான் அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த நகர்வு என்பது உலகத்தில் உலகளாவிய ரீதியில் தாக்கத்தை உருவாக்கும். குறிப்பாக இலங்கைக்கும் அது தாக்கத்தை இருக்கும். இலங்கையில் பெரிய என்ன, இலங்கையினுடைய மாற்றங்களே இந்த எண்ணெயிலிருந்து தான் ஆரம்பித்தது. எண்ணெய்க்கு மக்கள் வீதிக்கு வந்த பொழுதுதான் மாற்றங்களை உருவாக வருகின்றது. ஆகவே இது பல வகைகளில் ஆனால் இந்த வட்டகையில் இது இந்தியாவுக்கு பாதிப்பை செலுத்தும், சீனாவுக்கு பாதிப்பை செலுத்தாது. ஏன்னு சொன்னால், இந்த சீனா ஒரு நாடு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் முதன்மையானதாக இந்த எண்ணெயிலான தங்க நிலையை கடந்து பயணிப்பதற்கான பொறுமுறையை வகுத்து கொண்டு சரியான திட்டமிடலில் நகர்கின்ற முதன்மை நாடு சீனா. ஆகவே சீனாவுக்கு நீண்ட காலத்தில் இது தேவைப்படாது. இரண்டாவது, தன்னுடைய உடனடி தேவைகளுக்கான பெரிய இப்பொழுது அமெரிக்காவில் தான் இருக்கிறது, அதை கடந்து இருப்பது சீனாவில் தான். அதாவது ஸ்டோரேஜை, அதாவது எண்ணெய்களை சேகரித்து வைப்பது பெருமளவு, அதை சீனா செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே சீனா உடனடியான தேவைகளுக்கான இதில் அது ஓரளவு தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் ஏனைய நாடுகளில் அது தாக்கத்தை உருவாக்கும். இப்போ இந்தியாவுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. இந்தியா ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தாக வேண்டும். அதாவது இந்த ட்ரம்பினுடைய மிரட்டல்கள் எல்லாத்தையும் கடந்து இந்த பிரிக்ஸ் என்ற நாடுகள் இன்னும் தீவிரமான ஒரு தங்களுக்கான இணைவை, தங்களுடான பகிர்வை, என்றால் பிரிக்ஸில் ஒரு முதன்மை நாடு ரஷ்யா. ரஷ்யாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதியிலும் சரி, இன்றைய ஏற்றுமதியிலும் சரி, இது 3வது இடத்தில் இருக்கிறது. 10.8 1 மில்லியன் பேரல்களை ரஷ்யா உலகத்தில், அதாவது அமெரிக்கா முதலிடத்திலும் சவுதி அரேபியா 2வது இடத்துலனா 3வது இடத்துல ரஷ்யா தான் இருக்குது. அதே ரஷ்யாவுடைய அந்த ஏற்றுமதியில் இவருடைய மிரட்டலை கடந்து பயணிப்பதற்கு அவர்கள் தங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது.